இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் இந்த புதிய நாளிலே அன்பின் வாழ்த்துக்கள். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இனி நீ அழுது கொண்டிராய். ஆண்டவர் இன்றைக்கும் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை, என் மகனே, என் மகளே, இனி நீங்க ஒருபோதும் அழுது கொண்டிருக்கும் சூழ்நிலை உங்களுக்கு இருக்காது. அழுகைக்கு பல காரணங்கள் இருக்கலாம். உங்க குடும்ப சூழ்நிலையை நீங்க நினைச்சு பார்க்கும்போது உங்களை அறியாமலே நீங்க அழுதுட்டு இருக்கலாம். உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பாராத விதமாய் ஒரு இழப்பை சந்தித்தது நிமித்தம் அந்த இழப்பு உங்களை மிகுந்த வேதனைக்குள்ளாக்கி, அது எப்பெல்லாம் உங்க நினைவுக்கு வருதோ அப்பொழுதெல்லாம் உங்க கண்கள் கண்ணீரால் குளமாகலாம். அல்லது சரீரத்தில் உங்களுக்கு இருக்கிற வியாதி, அதனால் உண்டாகும் வலிகள், வேதனைகள் உங்களை அழ வச்சிட்டு இருக்கலாம். உங்க குடும்பத்தில் இருக்கிற ஒரு நெருக்கடியான சூழ்நிலை, தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை, வெளியில வர முடியாத ஒரு சூழ்நிலை, தாங்க முடியாத ஒரு காரியம், சமாளிக்க முடியலையே அப்படின்னு நீங்க நினைக்கும் போது அது உங்களுக்கு அழுகைக்கு காரணமா என்ன செய்யலாம் இருக்கலாம். உங்க பிள்ளைய நினைக்கும் போது, என் பிள்ளைக்கு இன்னும் கல்யாணம் நடக்கலையே, அது உங்களுடைய அழுகைக்கு காரணமா இருக்கலாம். என் பிள்ளைக்கு இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லையே, அது உங்களுடைய அழுகைக்கு காரணமா இருக்கலாம். என் பிள்ளை நல்லா படிக்க மாட்டேன்றானே, அது உங்களுக்கு அழுகைக்கு காரணமா இருக்கலாம். நல்லா படிச்சிருக்கான், ஆனா என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வேலை இல்லையே, நீங்க டெய்லி அழுதுட்டே இருக்கிற ஒரு ஆளா இருக்கலாம். உங்க கணவர் சரியில்லை, வேலைக்கு போக மாட்டேன்றாரு, சம்பாத்தியம் பண்ற பணத்தை வீட்டுக்கு தர மாட்டேன்றாரு, அநியாயமா செலவு பண்றாரு, அல்லது தன்னுடைய உடலையே வருத்துற மாதிரி தவறான பழக்கங்களில் அவர் ஈடுபடுகிறார். அதெல்லாம் நினைக்கும் போது நீங்க அழுதுட்டே இருக்கிற ஒரு நபரா இருக்கலாம். என் வாழ்க்கையில இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, என் வாழ்க்கையில இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது அப்படிலாம் நீங்க நினைச்சு உங்களை நீங்களே வந்து அழுதுட்டு இருக்கிற ஒரு ஆளா இருக்கலாம். பாருங்க, இப்ப அழுக அப்படிங்கிறது ஒரு ஃபீலிங் தான், ஒரு உணர்வு. மனிதர்கள் எல்லாரும் அழுகுறாங்க. ஆனா எப்பவுமே அழுதுட்டு இருக்கிறது அது தேவனுடைய விருப்பம் அல்ல. ஏதோ ஒரு சூழ்நிலையில அழுதோம், அதுக்கப்புறம் அதுல இருந்து நம்ம வெளியில வந்துட்டோம், அப்படிதான் இருக்கணும். அப்ப ஆண்டவர் இன்னைக்கு அதைத்தான் விரும்புறார். நீங்க அழுதுங்க, உண்மைதான். அழுகிறதற்கு நிறைய காரணங்கள் இருந்தது. இதனாலதான் நான் அழுகிறேன், வேற என்ன செய்ய, எனக்கு அழுகிறத தவிர வேற எதுவுமே தெரியல நீங்க சொல்லலாம். ஆனா இப்போ உங்களுக்கான பதில் என்னன்னா, நீங்க கூப்பிடும் சத்தத்தை கேட்கும் ஒரு தேவன் இருக்கிறார். ஏன் அழுறீங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஏசப்பா, இன்னைக்கு நான் அழுதுட்டு இருக்கிறேன்னா இந்த சூழ்நிலையினாலதான் நான் அழுதுட்டு இருக்கேன், இந்த காரியங்கள்லாம் இப்படி நடந்ததுனாலதான் நான் அழுதுட்டு இருக்கேன், இதெல்லாம் என்னால தாங்க முடியல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, உங்க கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமா இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். அதுதான் உங்க அழுகைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் ஒரு காரியம். மனம் விட்டு நீங்க கர்த்தர்ட்ட சொன்னீங்கன்னா அவர் இறங்கி உங்க மேல மனதுருகி உங்களுடைய சத்தத்தை கேட்டு உங்களுக்கு மறு உத்தரவு அருளுவார். அந்த அழுகைக்கான காரியங்களை கர்த்தர் நீக்குவார். உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கும். அது எப்ப நடக்கும், எப்படி நடக்கும்லாம் நீங்க யோசிக்க வேண்டாம். உங்க வேலை அழுதுட்டு இருக்கிற நீங்க ஆண்டவர்கிட்ட வாங்க, ஆண்டவருடைய சமூகத்துல என் அழுகையை மாற்றுங்கப்பான்னு சொல்லுங்க. உங்க அழுகை ஆனந்த களிப்பாய் மாறும். நிச்சயமா உங்களுடைய சத்தத்தை கர்த்தர் கேட்க இருக்கு. ஆனா மனுஷன் முன்னாடி போய் அழுகிறதோ, அல்லது தனிமையில ஒரு மூலையில உட்கார்ந்து அழுகிறதோ, அல்லது ஒரு பூட்டப்பட்ட அறைக்குள்ள உட்கார்ந்து அழுகிறதோ, அல்லது பாத்ரூம்களை பைப்பை திறந்து விட்டு அழுகிற சத்தம் வெளியே கேட்க கூடாதுன்னு சொல்லி அழுகிறதோ, இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் நிறுத்திட்டு ஆண்டவர்கிட்ட வாங்க. நீங்க அழுகிறதற்கான காரணத்தை கர்த்தர்ட்ட சொல்லுங்க. உங்க அழுகையை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றுவார். தகப்பனே, யாரெல்லாம் இன்னைக்கு அழுதுட்டு இருக்காங்களோ அவங்க அழுகிறதற்கு பல காரணங்களை சொல்ல. வாழ்க்கையில் இருக்கிற தோல்வி, நஷ்டம், கவலை, இழப்பு, வியாதி, பிரச்சனை, தேவை எதுனாலும் இருக்கலாம்ப்பா. ஆனா அதை உங்கள்கிட்ட வந்து சொல்லி அதற்கான பதிலை பெற்றுக்கொள்ள இன்றைக்கு கர்த்தர் கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.